நான் தான் அரசப்பன் பேசுறேனே. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஜெயில இல்லைண்ணே, கலெக்டர் வீட்டுல தான் இருக்கேன். என்ன ஜெயில கொண்டு வச்சிருவாங்களா என்ன? ஆசிபத்துல என்ன ஒருத்தன் கொல்ல வந்திருக்கானே, அவனை கண்டுபிடிக்கத்தான் ஜெயில இருக்கதா சொல்லி ஒரு பொய் செய்தியை கொடுத்துருக்காங்க. நீ அந்த 2 பொம்பளைகளையும் காட்டுல வச்சிருக்க வரைக்கும் என்ன இங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேணாம்னே. நான் கால் குணமான உடனே சீக்கிரம் காட்டுக்கு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. நான் தான் கலெக்டர் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி உன் தம்பியை நான் அனுப்பிடுவேன், நீயும் அவங்கள அனுப்பிடுவேன். அந்த நம்பிக்கை எப்பவும் எனக்கு மேல உண்டு. நான் பேசுறது அதுக்காக இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு உனக்கு நடக்கிற போராட்டம் எப்ப முடியும்? நீ எப்ப நிம்மதியா வாழ போற? உன் கூட இருக்கிறவங்களை எப்ப நிம்மதியா வாழ விட போற? இப்ப நல்ல அரசாங்கம் இருக்கு, நான் இருக்கேன், நல்ல சூழ்நிலை இருக்கு. பேசாம சரண்டர் ஆயிடு. என் தம்பி காயத்துக்கு மருந்து போறது அவனுக்கு வேலை தவிர எனக்கு புத்திமதி சொல்றது இல்ல. அவன் பெரிய कलेक्टर वीरయ్య सरेंडर। कलेक्टर ने जो कुछ कहा है करेक्ट है। मुझे सच बोलने में डर नहीं लगता है। ये सब कौन है? इन सब की उम्मीद क्या है? इन सब का लीडर कौन है? तुम हो। तुम लीडर की जिम्मेदारी क्या है? जो भी उम्मीद करता है उसको जिंदगी देने वाला। कल इसका क्या होगा, इसका क्या होगा और इसका भी क्या होगा? क्या कभी सोचा है तुमने इसके बारे में? इन सब की जिंदगी आपके हाथ में है। தன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்துறது தான் ஒரு தலைவனோட பொறுப்பா. எங்களோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால சரண்டர். सेठ इंस्पेक्टर पैन कूटिट वंदिरुक्कोम. सेठ सर के पोलामा? अरे लेकर जाओ. என்ன பாக்குறேன்? உங்க அப்பம் புடிக்கட்டுக்கு நாய் மாதிரி அலையறானே, அதான் கஞ்சா. சவுகார்பேட்ல இருந்து சைதாப்பேட் தக் நம்மளுக்கு 50 கடை இருக்குது தெரியுமா? என்ன படிக்கிற? டிஎம்ஏ. டிஎம்ஏ புட்டு புட்டு அப்படி போட்டுப்பா. அம்மா அழணும், அப்பா பயப்படணும். அப்பதான் எனக்கு நான் புரியும். அம்மா என்னாச்சு? என்னாச்சு சித்து? அப்பா மேல உத்தர சுடுதண்ணில முக்கி. அரே ஓ சாரதா, சித்தார்த் நாத்துக்கு அங்க வந்தான். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். अरे मेरे छोटा सेठ, आज तेरा जन्मदिन है. भूल गया रे, मैं भूल गया. பிறந்த நாள்னு உங்க அம்மா கோயிலுக்கெல்லாம் எடுத்து போய் கெடுத்துருவா. பிறந்த நாளைக்கு மட்டும்
எல்லா தப்பும் செய்யலாம், மத்த நாள்லாம் சுத்தமா இருக்கணும். பீடா செட் மாதிரி உன்னால எல்லா தப்பும் செய்ய முடியாது. தண்ணி மட்டும் அடிச்சுட்டு ஜாலியா இரு. ஏன் இவங்கிட்ட போய் இப்படி எல்லாம்? இவன் வயசுல என் பொந்த நாள்னா சவுகார் பேட்டி ஆள்றோம் தெரியுமா? பீடா सेठ का बेटा பீடா सेठ மாதிரி இருக்கணும். யார் छोटा सेठ जी? सेठ नाचेपन कॉलेज प्रिंसिपल வந்திருக்கார். आ रहा हूं, जा समझे बेटा? हाँ आओ. राम राम प्रिंसिपल जी. வணக்கம் सेठ. வர சொல்லியிருந்தீங்களாமே. காலேஜ் அட்மிஷன் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நல்லா நடக்குது. अरे अरे तेरा नाम भूल गया. अरे उन्नति आओ इधर. நமக்கு தெரிஞ்ச பையன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், படிக்கணுங்கிறான். அரே क्या पढ़ना चाहते हो रे? बीकॉम. बेकम நீ என்ன படிச்சாலும் நான் தான் உனக்கு வீட கடை வச்சு கொடுக்கணும். சேர்த்துக்குங்கோ. அப்ளிகேஷன் போட்டிருக்கியாப்பா? யோ அத போட்டு நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? முதல்ல சேர்த்துக்குங்கோ, வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம். சரிங்க. அரே ஜேபி தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை அடிச்சுக்கிட்டு என்னாச்சு? இவன் கிட்ட கேட்டுக்கு அந்த ஊர்கார பொண்ணு, அதுவும் மேசாதி பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். உன்னை பெத்தரடா பாவி. அட விடியா, என்ன காரியம் பண்ணிருக்க? யோசிச்சு செய்ய வேணா? ஐயா, அந்த ஊர்காரங்க வராங்க, அருவாள்லாம் எடுத்துட்டு வராங்க. வெட்டி போட்டுருவேன். யாரோ என் பொண்ணை தூக்கிட்டு வந்தவன். சண்டை போட நாங்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு கலகம் பண்ணாம ஊர் போய் சேருங்க. எங்கடா ஊர் பொண்ணு? பொண்ணுக்கு எடுத்து தாலி ஏறியாச்சு. அவ இனிமே எங்க ஊர் பொண்ணு. ஊரை பார்க்க போய் சேருங்க. யாரோ என் பொண்ணுக்கு தாலி கட்டவன். எங்க ஊர் எச்ச சொத்து வளர்ந்தவங்க அவங்க பாட்டணும் பாட்டணும். உங்களுக்கு மேல் தாலி பொண்ணு கேக்குதா? என்ன பேசிட்டு போற? நான் கருத்து விடுவோம். ஊட வாய. என் பொண்ணு மேல கீழ் ஜாதி ஜாதி பிரச்சனை இருக்காதா? சாதிச்சண்டை இதெல்லாம் வேளாண் தானே 18 வருஷமா ஒதுங்கி இருக்கோம். ஏன் எதுவுமே திருந்த மாட்டேங்குது? எத்தனை நாளைக்கு நம்ம மல்லு கட்டி நிக்க போறோம்? நீங்க எங்க ஊருக்கு வரக்கூடாது, நாங்க உங்க ஊருக்கு வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா வெட்டு குத்து கொலை. இந்த ஒரு குடும்பம் பார்த்து ஒன்னா சேரட்டும் ஐயா. அதையும் விட மாட்டேன்றீங்களே. சரி, என்னப்பா சொல்ற? இந்த பொண்ணு உங்க ஊர் பையில ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து ரெண்டு சாதியும் திருந்தி ஒன்னாயிடுவாங்களா? அது காலப்போக்கில் நியாயம் பேசுற என் குடும்ப செலவுல அது ஏன் பொண்ணு உன் பொண்ணு சம்பாதிப்பியோ? ஊரை விட தனி மனுஷன் முக்கியம் இல்ல. ஒரு கல்யாணத்தால ரெண்டு கிராமத்து பகையும் தீந்துருன்னு உறுதியா சொல்றியா? ஆமா, உறுதியா தான் சொல்றேன். ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்தா ரெண்டு கிராமமும் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு ஆரம்பம். சரி, நான் இறங்கி வரேன். என் குடும்ப கௌரவம் சாதி கட்டுப்பாடு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கி வரேன். சேது, நீ என் சாதிக்காரன் இல்ல, உன் சம்சாரம் என் சாதி. சரி, அதை விடு. தம்பி வாராஜா, வா. என் மூத்த புள்ள இவனுக்கு பொண்ணை கட்டி கொடு. உங்க ஊர் பொண்ணு எங்க ஊர் பையனும் குடும்பம் நடத்தட்டும். ரெண்டு ஊர் ஒன்னா சேர்றதுக்கு நீ சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். 18 வருஷம் பகை தீர்த்தலாம். வாக்கு கொடு, நான் சத்தியம் பண்ணி. இல்லையா, என் பிள்ளைதான் மானங்கிட்டு ஓடி போச்சுன்னா நீங்களும் உங்க பிள்ளைய சாதி விட்டு கொடுக்கணும். சேர்த்து சொன்னானே கேட்கல? ஊர் ஒன்னாகணும்னா தனிப்பட்ட மனுஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு அந்த பக்கம் பதிலே காணாம எப்படியா வரும்? எப்படி வரும்? ஊருக்கு மட்டும் தான் உபதேசம். அவனுக்கு சடங்கு முக்கியம் இல்ல, ஊரு முக்கியம் இல்ல, எல்லாம் வெளி வேஷம். சும்மா வார்த்தை விடாதீங்க. அப்ப சொல்ல சொல்றான். நல்ல ஆம்பளை சொல்ல சொல்றான். 18 வருஷம் பகையை தீர்த்துக்கிறதுக்கு என் பொண்ணை தரேன்னு சொல்ல சொல்றான். நான் தயார், அவன் தயாரா? சத்தியம் பண்ணி கொடு.